பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கி இது எலிஜிபிள் கொஸ்டின் தான். ஆனால் இது வந்து ஐடிஐ தரம், அதாவது தொழில் பயிற்சி தரம்னு கொடுத்துருக்காங்களா. ஜிகே வந்து தொழில் பயிற்சி தரத்தில் இருக்கும், அதாவது ஐடி கொஸ்டின் தான். ஐடிஐ கொஸ்டின்னு அதில் வந்து நமக்கு வந்து கட்டாய தமிழ் மொழி தேர்வு 10ஆம் வகுப்பில் உள்ளது தான். இந்த தமிழ் வகுப்பு தேர்வு தரல ஏன் நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு 2025 கொண்டு வந்த கொஸ்டினோட சிலபஸ் வந்து இந்த கொஸ்டினை சார்ந்து தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதாவது 2022, 23, 24, 25 நடந்த 25 நடக்க போகிற எலிஜிபிள் எக்ஸாம் எல்லாமே 2025 உள்ள குரூப் 4ஓட சிலபஸை கவர் பண்ணி தான் வரும். அப்படி இருக்கும்போது அந்த சிலபஸில் கேட்ட கொஸ்டினை நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு 4 கொஸ்டின் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், என் சேனலில் இருக்குது. அதில் உள்ள கொஸ்டின் அப்படியே இங்கே ரிப்பீட்டும் ஆயிருக்கு. நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இது வந்து 2023 நடந்த ஐடிஐ கொஸ்டின். சரிங்களா? ஐடிஐயில் நடந்த ஒரு கொஸ்டின். தமிழ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் அப்படின்னாக்கி மாநாடு அப்படிங்கிறது தான் அதற்கான தமிழ் சொல். கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் அப்படிங்கிறது தமிழ் சொல். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை, பின்னாடி நடுஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஸ்டின்குள்ளே கிட்டத்தட்ட 10 கொஸ்டினே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அலுவலகம் சார்ந்த கலைச்சொல்லையும் கேட்குறாங்கிறதுனால அது ஒரு டாப்பிக்கே வச்சுருக்காங்கிறதுனால அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஊமையின் பொருளிலிருந்து சரியான விடையை நம்ம எழுதணும். கிணற்று தவளை போல அறியாத நிகழ்வு தான். கிணத்து தவளைனா அந்த கிணத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும், அதை பற்றி எதுவுமே தெரியாது. இதை பற்றி ஒரு கதையே உண்டு, கிணத்து தவளைக்கும் கடல் தவளைக்கும். கிணத்து தவளை இதுதான் பெருசுன்னு உலகம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதுவுமே தெரியாது, 4 சுவரு தான் தெரியும். ஸோ அதனால் அறியாமை நிகழ்வு இதுதான் பொருந்தும். இதுவுமே நிறைய கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. இது 2வது கொஸ்டின் நான் போட்டிருக்கிறதுன்னு போய் பாருங்கள். விழலுக்கு இழைத்த நீர், அதாவது இந்த ஓமைக்கேற்ற பொருள் வந்து நான் போட்டிருக்க எல்லா கொஸ்டின்லேயுமே இந்த கொஸ்டின் இருக்குது. பயனற்ற செயல் தான். நான் நேற்று போட்டிருந்த கொஸ்டின்லேயும் வாசிச்சு விட்ட மாதிரி தான் இதையும் கொடுத்துருப்பேன், நான் சொல்லியிருப்பேன் வாசிக்கும்போது. இதை வந்து ஏற்கனவே கேட்டதுன்னு இதுலேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து பசுமரத்தாவணி போல எளிதில் மனதில் பதிந்து கொள்ளும். சரிங்களா? இதுவுமே கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. விடைக்கேற்ற வினானா என்னென்னா, யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. அப்போது யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான விடை கேள்வி. சரிங்களா? சரி, கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. விரிந்து விரித்தது. சரி, விரிந்தது விரித்தது இது ரொம்ப முக்கியமானது. இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முன்னாடி பின்னாடி எது வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து விரிந்தன அப்படிங்கிறது தான், விரித்தது அப்படிங்கிறது தான். தது ஃபஸ்ட்டு மழைக்காற்றுகள் வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, இந்து தான் வந்திருக்கு. 2வது தான் இத்து வந்திருக்கு, அதனால் மயில் தொகை விரித்தது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பிழையான தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்க எல்லாமே கரெக்டு தான். காவலர்கள் அடக்க திருடர்கள் அடங்கினர், கரெக்டு. சரிங்களா? ஆனால் இது முன்ன பின்ன வந்தால் பிரச்சனை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிழையான தொடர், இப்போ இது மட்டும் தான் பிழை. மனிதர்களை அடக்கினால் ஆசை அடங்கும், கரெக்டு தான். அப்புறம் ஆசிரியர்கள் அடக்க மாணவர்கள் அடங்கினர், கரெக்டு. இது எல்லாமே தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி. இது அகரவரிசை எல்லாருக்குமே தெரியும். உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு, உயிர்மெய் எழுத்துக்கள் 2வது வரும். அடுத்தும் அகரவரிசை. எலிஜிபிள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்கில் உள்ள கொஸ்டினே அடுத்தடுத்து வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி தான் இதில் அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க. குரூப் 4க்கு இப்படி வருமா அப்படிங்கிறது வந்து நான் பழைய கொஸ்டினில் வர சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு 2016, 13, 19, 18 குரூப் 4 கொஸ்டின் எல்லாம் நான் போடும்போது சொல்லியிருந்தேன். ஆனால் அது போட்டதுக்கப்புறம் சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது 2025 சிலபஸ் எலிஜிபிள் எக்ஸாமோட பேட்டர்னில் தான் இருக்குங்கிறதுனால அடுத்தடுத்து இதே மாதிரினாலும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? தனி அடிக்கடி கேட்டாங்க. தனிங்கிற வேர் சொல்லோட வினை முற்று தனிந்தது. அடுத்து வேர் சொல்லில் இருந்து தொழில் பெயர் அல்தல். கட்டு அப்படின்னாக்கி கட்டுதல், கட்டு அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? கட்டு அப்படின்னாக்கி வேர் சொல், கட்டுதல் அப்படின்னா தொழில் பெயர். வால் என்ற வேர் சொல்லின் பெயர் வாழ்க்கை. இதுவுமே ஜியாலஜியில் கேட்டிருக்காங்க, ஜியாலஜி சபார்டினேட் எக்ஸாமில் கேட்டது தான். மரம் மரம் இந்த 2 கூடிய பொருள் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். மரம்ங்கிறது தாவரத்துக்கும், மரம்னா வீரத்தை குறிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒளி வேறுபாடு அடைந்து சரியான இணை என்னங்கிறத தெரியணும். இலை, இலை அப்படிங்கிற எழுத்துக்கு இலைனா மெலிந்து போதல். இந்த இலை அப்படின்னாக்கி நூலின் இலை.
அதாவது நூல் நம்ம யூஸ் பண்ணுற நூலுக்கு வேறு பேர் இலைன்னு சொல்லுவாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து பிழைகளற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த லே தான் வரும், இந்த நே தான் வரும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதை லகர நகர வேறுபாடு லகர நகர நகர ஒற்றுப்பாடு. அதுக்கப்புறம் வவ்வல்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா உயிரெழுத்து. இது வந்து நம்மளோட மொழிகள் ரிலேட்டடான ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இது சயின்ஸ் அண்ட் டெக்கு, நேச்சர், இயற்கை ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. மரபு பிழையை நீக்குதல், கொடியில் உள்ள மலரை எடுத்துவா கிடையாது, மலரை கொய்துவா. இதுவுமே ஜியாலஜி சபார்டினேட் எக்ஸாமினேஷனில் 2 இது கேட்டிருந்தாங்க. நான் 2 இது மேலேயும் கேட்டிருந்தாங்க, கீழேயும் கேட்டிருந்தாங்க, 2 கொஷின் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். இதுலேயும் இருக்குது 20வது கொஷின், 18வது கொஷின் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு தந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். அதாவது கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அவங்க பிழையற்ற வாக்கியம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நல்லா வச்சுக்கோங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாதது என்னன்னா மீதி இருக்க 3மே பொருந்தும் தான். திருவள்ளுவரோட காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு, 1330 திருக்குறள் குறட்பாக்களை கொண்டது. இது குறள் வன்பா என்னும் பாவகையால் ஆனது. இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? மங்கள வழக்கு சொல் அல்லாத சொல் என்னன்னா சோனாடுங்கிறது வந்து மங்கள வழக்கு சொல் அல்லாதது. மீதி எல்லாம் மங்களம். திருமுகம் மங்களம், நன்காடு மங்களம், வெள்ளாடு மங்களம் தான். அடுத்து அணுகு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா விலகு. அப்போ அணுகுங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா விலகுங்கிறத நல்லா தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா இது 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு களம் ப்ளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்தெழுத கேட்டிருக்காங்க. இப்போ சேர்த்தெழுத கேட்டு அடுத்து பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. களம் ப்ளஸ் ஏரி களமேரி. இது வந்து எதில் வரும் அப்படின்னாக்கி நமக்கு வணிகம் சார்ந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக சென்னர் கட்டு, செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு, இதுதான் பிரித்தெழுதுக. அடுத்து சேர்த்தெழுதுக 1 விட்டு 1, கண் ப்ளஸ் இல்லது கண் இல்லது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிழையற்ற தொடர் நல்லா வாசிச்சுக்கோங்க. பிழையான தொடரா பிழையற்ற தொடராங்கிறது தெரிஞ்சுக்கணும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. சேகரம் அப்படின்னாக்கி கூட்டம், கெடிகலங்கினா மிக வருந்தி, விண்ணம் அப்படின்னாக்கி சேதம், வாகு அப்படின்னா சரியா. இதில் சேகரம் கெடிகலங்கி 2மே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். சொல்லும் பொருளும் கடும்பு அப்படின்னாக்கி சுற்றம், அப்புறம் நரலும் அப்படின்னா ஒலிக்கும், பொம்மல் அப்படின்னா சோறு, படுகர் அப்படின்னா பள்ளம். பொம்மல் சோறு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, படுகர் பள்ளமும் கேட்டிருக்காங்க. சரியான தொடரை கண்டறிக. இதில் அஃது ஓர் அழகான ஊர் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான தொடர். ஸோ சரியான தொடருங்கிறது என்ன, தவறான தொடர் அல்ல, சரி அல்லாதது என்னங்கிறத நல்லா வாசிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாலவும் நன்று. இது எவ்வகை தொடர் சொல்லனா உரு சொற்சொடர். சால, ஊரு, தவ, நனி, கூர், களி, கடிமா, இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கூட்டுப்பெயர்கள் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான கூட்டுப்பெயர் கேட்டிருக்காங்க. சில வாட்டி எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு தவறான கூட்டுப்பெயர் எது இதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா? அடுத்து கூட்டுப்பெயர்களில் வந்து எது புல்லுக்கு கட்டு தான், புல்லை கட்டது, புல் கட்டு சொல்லுவாங்க, கற்குவியல். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி. இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நிரல் நிறை அணி பற்றின கொஷின் அன்பு மரணம் உடைத்தாயின் இந்த குறட்பா வச்சு கேட்குறாங்க. ஸோ அணி ரிலேட்டடான கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கான எழுத்து சொல் மட்டும்தான் குரூப் 4ல் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருக்குறள் ரிலேட்டடாக நாங்கள் கொஷின் கேட்கும்போது இதை அன்புடைமை ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூற்று காரணம் சரியா தவறாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கூற்று அடுத்து காரணம். இப்போ கூற்று என்னென்னா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது அப்படின்னு இருக்காங்க. கூற்று சரிதான், ஆனால் காரணங்கிறது வந்து தவறு, மாறாது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறான்னு அடுத்து 2வது கேட்டிருக்காங்க. மேலே உள்ளது நம்மளுக்கு வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின். 2வது ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் ரிலேட்டடானது. இதை பற்றி நம்மளுக்கு சிலபஸில் இல்லைன்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 9th 10th புக்கில் இவங்க கவர் ஆகுறாங்க. ஸோ காப்பியம் ரிலேட்டடாக உள்ள 2மே நம்மளுக்கு சரியானதை தான் கொடுத்துருக்காங்க. மேபி காப்பியம் ரிலேட்டடாக கொடுக்கும்போது நமக்கு சரியாக தான் கொடுப்பாங்க. அதை நல்லா வாசிச்சுக்கணும். சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. இந்நூலை மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது தான்.
அடுத்து இது கரெக்டு தான். இந்நூலின் மணிமேகலை துறவு வாழ்க்கை பற்றி அவங்களோட துறவு வாழ்க்கை பற்றி கூடுறதுனால தான் மணிமேகலை துறவுங்கிற 2வது பேரே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான், ரொம்ப முக்கியமானதான். இவங்களை பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொழல் வினா. இருக்கிறதான்னு கேட்குறது கரெக்டு தான். தன் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுது, ரெண்டுமே சரிதான், ரொம்ப முக்கியமானது. இது வினா வினா ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. புல்ங்கிறது வந்து பறவையை குறிக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், ரொம்ப முக்கியமானது. அடுத்து பறவை என்பதன் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, புல். அடுத்து சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கென ஆற்றல் சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை, அதனால் அதற்குள் குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதனால தான் அதுக்கு குருதியோட்டம்ங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் சரியான இனிப்பு சொல்லை தேர்வு செய்ய. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கொண்டு வந்தன. ஸோ பெரிய கப்பல் துறைமுகத்துக்கு வர முடியலை. ஸோ எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணி மூலமாக கரைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எதன் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா தோணி மூலமாக. கேட்கலாம், அதில் நமக்கு மூளை வந்து சோர்வடைய நேரத்தில் நமக்கு வந்து ரத்த ஓட்டம் பாயாது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தடைப்படும், அதனால் நமக்கு கொட்டா ஏற்படும். சரிங்களா, இது உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆழ்வார்கள்னு வந்துட்டு கல்லுனாலே நிறைய பேர், அப்போ எத்தனைங்கிறது தான் வரும். சரிங்களா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரவி வருவான் அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்காலம், வந்தான்னா இறந்த காலம், வருகிறான்னா நிகழ்காலம், சென்றான்னா இறந்த காலம். நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான தொடரை சேர்வருக. இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். ஆனால் இதில் எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும். விளையாட்டு திடல்ங்கிறது ஒரு பொருள் தரும், கரெக்டு தான். தயிர்ச்சோறு இருக்கும், பறவை கூட்டம் கரெக்டு தான். அதேமாதிரி வாழைச்சோறுன்னு வராது, பறவை திடல்னு வராது, பறவை கூடு வேணால் வரும், இது மட்டும் வரும், கரெக்டு. அதே மாதிரி பறவை கூட்டம் கரெக்டு தான், ஆனால் வாழைத்திடல் வராது, தயிர் சோறு வரும். அப்போ ஒன்று தப்பானாலும் இது தப்பு தான். விளையாட்டு திடல், வாழை கூட்டம், பறவை கூடு. விளையாட்டு திடல் வரும், வாழை கூட்டம்னு வராது. சரிங்களா, அப்போ தப்பு. அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பறவை கூடு கரெக்டு தான். ஏதாவது ஒன்று தப்புனாலும் தப்பு தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏஏ சூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் அப்படிங்கிறது மலை. நடைப்பயிற்சி, மொழி நடை, மொழி பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாமே வரும், மலை பயிற்சின்னு வராது. அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து வழக்கு அப்படிங்கிறது உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான். மீது எல்லாமே உசுரே, உயிர், உசுர் அப்படிங்கிற மாதிரி வருது. இது உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்த குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க. நிறுத்த குறியீடு எதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க மொதல் வாசிங்க. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் இதில் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். ஒரு புல் ஸ்டாப். இதில் நல்லா வாசிச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு 2025 குரூப் 4ல் அப்படியே கேட்டிருக்காங்க. நிறுத்த குறியீடு அப்படின்னு ஒரு கெட்டிங்கே வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கொஸ்டினை உங்களுக்கு கேட்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். சில இதில் தான் கமா கொட்டேஷன் 2 மார்க் அப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை அப்படியே தூக்கி வச்சா நீங்கள் ஆப்ஷன் போட்டுடலாம். ஆப்ஷன் 3வது ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் கூட மாறாமல் அப்படியே தூக்கி வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஊர்பெயர்களின் சரியான மருவு சொல்லியிருக்காங்க. மருவு அடிக்கடி கேட்குறாங்க. இதில் ஆப்ஷனில் இருந்தது, ஜியாலஜி எக்ஸாம் கொஸ்டின் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். உண்மைக்குமே அந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இருக்குது, ஆப்ஷன்லேயே இருக்குது. திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை. அதில் வந்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வாட் இஸ் வாட்டில் கேட்டிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் பொறுத்துக்க மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் மயிலாப்பூர், அதுலேயும் மயிலை உண்டு, தவறான இதில் வந்து அது இருக்கும். சரிங்களா, ஒரு பயிர்கள் மயிலாப்பூருக்கு மயிலை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. 3வது பிரித்தெழுதுக. செய் நன்றி அப்படிங்கிறதுக்கு செய் ப்ளஸ் நன்றி பிரித்தெழுதுக. அவன் வந்தது அப்படிங்கிறது திணை வலு. சரிங்களா, வலுன்னா தப்பு, வலு அமைதினா தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கிறது. பலானா நல்லது, கரெக்டு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. உலை, உலை, அதில் உலைனா உழைத்தல், வேலையை குறிக்கும். உலை அப்படிங்கிறது வலியை குறிக்கும், நம்மளோட வலி. சரிங்களா, ஸோ இது நல்லா வாசிக்கோங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்தல் புதுசில் இருக்குது. கடைக்கு போவாயா அப்படின்னு தாய் கேட்குறாங்க, அதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுறது நான் மறுத்து கொடுறது மறைவிடை. அதே இது இந்த செயலை செய்து மங்கையா மணிமேகலையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயவினா. அடுத்து நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு, வினா என்பதனை எழுது. ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதாங்கிறது வாங்குறதுக்கு தான் கேட்பாங்க. ஸோ குழல் வினா, குழல்னா வாங்குறது. அலுவல் சார்ந்த கலைச்சொல்லுக்கு தமிழாக்கம் தருக அப்படின்னு இருக்காங்க. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தொகுப்பு, இதுவுமே கேட்டது தான். சரிங்களா, நீங்கள் போய் ஜியாலஜி சபார்டினேட் எக்ஸாம் கொஸ்டினில் போய் பாருங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லலாம் பாருங்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லுக்கு இதை கேட்டிருக்காங்க.
சக்தி கவிதை ஏற்றினாள், இது எவ்வகை வாக்கியம்? சக்தி கவிதை ஏற்றினாள் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறது, செய்வினை வாக்கியம். அடுத்து எவ்வகை வாக்கியம் கண்டறிக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தரை வேலை வச்சிருக்காரு, அப்போ பிறரை தான் ஒரு வேலையை செய்ய வச்சிருக்காரு, பிறவினை வாக்கியம். சரியான இணையை தேர்வு செய்யுங்க. வல்லொற்று இரட்டத்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆடினான் அப்படின்னா ஆடினான், ஆட்டினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வள்ளலார் வடலூரில் சத்திய தர்ம சாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். விடைக்கேற்ற சரியான வினா வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார் எங்கு சத்திய தர்ம சாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார் அப்படிங்கிறதுக்கு வடலூரில் தான் நிறுவியிருக்காரு. சரிங்களா? அது கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த இடத்துல இருக்குங்கிறத 2 வாட்டி வாசிங்கனாலே வினா நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் நல்லா வாசிச்சுக்கோங்க. சிறுவஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ ரொம்ப முக்கியமானது, அதில் 5 கருத்துக்கள் இருக்கும், அதை தான் சொல்லியிருக்காங்க. சிறுவஞ்ச மூலத்தோட ஒவ்வொரு பாடலையும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. இது ரொம்ப முக்கியமானது. முதல் அகராதி, சதுரகராதி. அப்புறம் அகராதிங்கிற சொல்ல கையாண்டிருப்பவர் வந்து திருமூலர். சரிங்களா? திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். இது வந்து அகராதிங்கிற ரிலேட்டடாக வரும். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாக்கிய அமைப்பை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள் அப்படிங்கிறது பிறவினை. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, பொற்கொடி பொம்மை அவள் செய்யலை, இன்னொருத்தரங்களை செய்ய வச்சுருக்காங்க. அப்போ பிறரை ஒரு செயலை செய்ய வச்சுருக்காங்க, பிறவினை வாக்கியம். வேர்ச்சொல் கண்டறிக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேர்ச்சொல் அடிக்கடி அடுத்தடுத்த கொஸ்டினாகவே கேட்பாங்க. இதுலேயுமே அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே நடந்த சியாலஜி சபார்டினேட் எக்ஸாம்லேயும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொய்லாம் சொல்லலை. இதே யூடியூப் சேனலில் தான் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நான் கொடுத்துருக்கிறது தெரியும். இதில் வந்து வாலிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலிய அப்படிங்கிற வேர் சொல் என்னன்னா வால் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வால் அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழில் பெயர் வாழ்க்கை. இதுவுமே இந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க, அங்கேயுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈகலான் வினைமுற்றோட வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஈ அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே கூட கேட்டிருக்கலாம். உறங்கினான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னா உறங்கு. மரம், விலங்கு, வயல், வண்டு இதெல்லாமே ஒரு பொருள் குறிக்கும் செல்மா. மாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கு வந்து புக்கில் இருக்குமா. அழகிய, அறிவு, பெரிய அளவு, அழைத்தல், அறிவு, வண்டு, வயல், திருமகள் இதெல்லாம் நிறையா குறிக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேர்லாம் காற்றினை குறிக்காத சொல்லின் தேர்வு செய்க. அப்போ காற்றினை குறிக்காதது என்னன்னா பொறுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் வராது. சரிங்களா? மீது வலிங்கிறது காற்றை தான் குறிக்கும், கால்ங்கிறது வாற்றை தான், தென்றல் அப்படிங்கிறது காற்றை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். மேலே இப்படி அடிக்கடி 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருந்தாங்க. இங்கேயும் அப்படி தான். டையிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான தமிழ் சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சாயம் ஏற்றுதல், டை அடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். அடுத்தும் அதே மாதிரி தான். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுத்து பிரதி. இது வந்து நம்மளுக்கு அலுவலகம் சார்ந்த கலைச்சொல்ல வரும் தமிழ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மரபு பிழையை வந்து நீக்கணும். நம்ம கோழியை வந்து குஞ்சுன்னு சொல்லுவோம், பூனை வந்து குட்டின்னு சொல்லுவோம், அதை மாற்றி வச்சுருக்காங்க. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் குட்டிகள் வந்துட்டு அப்போ ஓடினேன்னு தான் வரும். குட்டிகள்னு வந்துட்டு ஓடியதுன்னு வராது. இது ஒருமையை குறிக்கும். ஸோ இதில் ஒருமை பண்பையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மரபு பிழையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த 69வது கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 70வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில் இது எல்லாமே படித்த. எச்சங்களின் அடிப்படையில் இதில் எச்சம் என்ன எச்சம்னா பெயரெச்சம். படித்தங்கிறது மட்டும்தான் பெயரெச்சம். சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. படித்து, படித்து, பாய்ந்து இது எல்லாமே வினையச்சம். படித்தங்கிறது மட்டும் பெயரெச்சம். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி சோர்வு. ஊக்கம் அப்படின்னாக்கி நல்லா ஊக்கமாக திடமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்குனாலும் தயார் அப்படிங்கிற மாதிரி. சோர்வுனா நான் எதுக்குமே தயார் இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறது. எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்திணை அப்படி, அதுக்கு அக்ரிணை. அக்ரிணை அப்படின்னா உயர்திணை. எதிர்ச்சொல் அடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. பேதையார் அப்படின்னாக்கி எதிர்ச்சொல் அறுவடையார். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, ஏற்கனவே நான் சொன்னது தான். ஒரு கொஸ்டினை வந்து குழப்புறதுக்கு, ஜிகே ரிலேட்டடாக நம்மளை அடித்து வாங்குறதுக்கு தமிழில் கேட்குற கொஸ்டின் தான் இது. இந்த இடத்துல நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஜியாலஜி கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு திருக்குற்றாலம் மலைவளம் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நேச்சுரல் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள், தெரியும். இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் நான் வாசிச்சிடுறேன். இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய கணினி செயல்திட்ட சூழ்நிலைகளில் மனிதர்களைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் லா ஒரு
ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இந்த இயந்திர மனிதத்தின் பெயர் பெப்பர். இது மனிதனின் முகபாவனைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதனின் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படம் என்பதில் ஐயமில்லை. அதாவது சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைன்ட்டாங்க. இன்றைய உலகம் ஆளும் தொழில்நுட்பம் என்னென்னா செயற்கை நுண்ணறிவு. இது இல்லை அப்படின்னாக்கி நமக்கு நிறைய தேவைகள் வந்து சீக்கிரமாகவே நிறைவேற்றப்பட இயலாது. ஸோ அது இருக்கிறதுனால சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு. உதாரணமாக நம்ம ஃப்ளைட்டில் பறக்கணுன்னா கூட இது இருக்கிறதுனால நம்மளுக்கு உடனே டிக்கெட் கிடைத்து அடுத்தடுத்த வேலை உடனே நடக்குது. நெக்ஸ்ட்டு செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது அப்படின்னாக்கி இது எல்லாமே வருங்கிறாங்க. மனிதரை போல முடிவெடுக்கும் திறன் அதுக்கு கிடையும். அது அதிகமாக உண்டு. கடினமானவற்றையும் எளிதில் முடிச்சிடும். ஓய்வென்று உழைக்கும் திறன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுலையாவது இதுக்கு முன்னே வாட் இஸ் வாட்டில் தான் கேட்டான். இதில் எதெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 5 நிமிஷம் வாசிக்கிறீங்க, எடுத்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கருதுவது எதுன்னு கேட்கும்போது எல்லாமே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ ஒரு கொஷின் தான், அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் கேட்கல, அதுக்குள்ளே ஒன்றா வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக முனிவு அப்படின்னாக்கி சினம், தார் அப்படின்னாக்கி மாலை, தமர் அப்படின்னா உறவினர், முடி அப்படின்னாக்கி தலைமுடி. இதுவுமே தமர் அப்படின்னா உறவினர் கேட்டிருக்காங்க, தார் அப்படின்னா மாலை கேட்டிருக்காங்க, முனிவு சினம் கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இதில் உள்ள பிழையை திருத்தி நம்ம சரியாக எழுதணும். சரிங்களா? உயிரெழுத்து வரும்போது முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து இருக்கணும். அப்போ ஓர் ஊரில். அதுக்கப்புறம் உயிரெழுத்து தான் இருக்குது ஏ, அப்போ புள்ளி வச்ச எழுத்து ஓர் ஏரியில். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து இருக்குது, அப்போ நமக்கு ஒரு தான் வரணும். ஒரு பெரிய மீன் இருந்தது. ஸோ இது கரெக்டு. ஆப்ஷன் ஏயே கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அக்து நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. இது உயிர்மை எழுத்து இருக்கிறதுனால நமக்கு அதுன்னு தான் வரணும். சரிங்களா? அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடுத்து நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடர்ந்த மரம் எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. அடர்ந்த அப்படின்னா பெயரெச்சம். பொருத்தமான பொருளை தேர்வெடுத்துக்க. மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைபடுகடாம் இன்னொருக்கு கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. மலையில் விடும் கூத்தாடுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 அறிவு உயிரினம் நண்டு தும்பி. அப்புறம் பறவை விலங்கு 5 அறிவு, மனிதர்கள் 6 அறிவு. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கைவினைகள் அப்படின்னாக்கி தான் சரி. சரிங்களா? அப்போ இதில் புல்லாங்குழல்னா ஃபியூட், இந்த இதுக்கு இது வரும். கூடை முனைதல் அப்படின்னா பேஸ்கெட்ரி, பின்னுதல் அப்படின்னா ரைட்டிங். அடுத்து இதில் மாற்றி மாற்றி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் என்னென்னா ரைட் அப்படின்னா சடங்கு. அடுத்து குரில் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதுவுமே 2025 குரூப் 4ல் நம்மளுக்கு ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க. குரில் நெடில் வேறுபாடுனே. பாரி அப்படின்னா குதிரையை குறிக்கும், பாரி அப்படின்னா வள்ளலை குறிக்கும், பாரி வள்ளல். இருபொருள் தருக. ஆறுங்கிறதுக்கு வேற என்ன? இது வந்து 3வது கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஆறுங்கிறது நதியை குறிக்கும், ஒரு எண்ணெயும் குறிக்கும். படத்தில் உள்ளதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. நம்ம சேனலில் உள்ள போய் பாருங்கள், நிறைய கொஷினில் இது வந்திருக்கு. தார் அப்படின்னாக்கி மாலையை குறிக்கும், இன்னொன்று படையையும் குறிக்கும். இருபொருள். அப்போது எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? குறில் நெடில் வேறுபாடு. அடுத்த கொஷின் இருபொருள் தருக 1, அடுத்து 2, அடுத்து 3வது கொஷின் இருபொருள் தருக. 3 கொஷின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. துணி அப்படின்னாக்கி நம்மளுக்கு துன்பத்தையும் குறிக்கும், கோபத்தையும் குறிக்கும். துணிங்கிறதன் பொருள் என்ன? துன்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் பொறுத்துகையில் இருந்திருக்கு. இப்போ அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து நம்ம ஏற்ற தொடரில் எழுதணும். யாமம் அப்படிங்கிறதுக்கு வந்து குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது யாமம் அப்படின்னாக்கி யாருக்கு மாலை வச்சு என்ன நன்மை அப்படின்னா ஃபஸ்ட்டு குறிஞ்சிமலை மருதம் நெய்தல் பாலை. அப்போ யாமங்கிறது குறிஞ்சி நிலத்தை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நிலமும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாலே அடிச்சிடலாம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்தல்க. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எப்படி சொற்களை நாம் பேச வேண்டும்? இதுதான் கரெக்டாக வரும். சரிங்களா? 2-3 தடவை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு கோடிட்டேடம் ரிலேட்டடாக கேட்கும்போது எந்த வார்த்தை வரணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இணைப்பு சொல்லு 100 தடவை வாசிக்கணும். வினா சொல்லி ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து பொருத்தமான காலம் அறிந்து எழுதணும். இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது ஓப்பனாகவே இருக்கும். கிட்டத்தட்ட இதை பற்றின 3வது கொஸ்டின் நினைக்கிறேன். இதிலே ஜியாலஜி சப்பார்டினேட் எக்ஸாம்லேயும் இது கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா போய் பாருங்கள். நிகழ்காலம், இறந்த காலம் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. சரியான தொடர் தான். நல்லா நீங்கள் 2 வாட்டிக்கு 3 தடவை வாசிச்சிருங்க.
சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் அப்படின்னாக்கி இது இறந்த காலம் கரெக்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்வேன் அப்படின்னாக்கி எதிர்காலத்தில் வரும். சரிங்களா? செல்கிறேன் அப்படின்னா நிகழ்காலத்தில் வரும். சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலும் நிகழ்காலத்தில் தான் வரும். இதில் எதிர்காலம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் தான் கரெக்டு. பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான், சரியான தொடர். சிறுமந்திரம் உதைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்கிறோம், இது மட்டும்தான் கரெக்டு. நிகழ்காலம். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்ந்தோம் அப்படின்னாக்கி இறந்த காலம். சரிங்களா? இது வந்து இறந்த காலத்தில் வரும். இது இறந்த காலத்தில் வரும். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்வோம் அப்படின்னா எதிர்காலத்தில் வரும். சரிங்களா? திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாக்கி நிகழ்காலத்தில் வரும். அதில் இறந்த காலம்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேருக. பேச்சு வழக்கை நீக்கிட்டு சரியான தொடர். உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் அப்படிங்கிறது கரெக்டு. மேலே என்ன மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும், கரெக்டு. ஊருக்குள்ளே அப்படிங்கிறது. சரிங்களா? பேச்சு வழக்கை நீக்கிட்டு சரியான தொடரை எழுதுக. இதுவும் நமக்கு 2025 குரூப் 4 சிலபஸில் புதுசாக நியூ சிலபஸில் சேர்த்த கண்டென்ட் தான். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இது தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை எழுதுக. இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது தான். இதுவும் மேலே உள்ள கண்டென்ட்டில் அடுத்தடுத்த கொஸ்டின். நிறுத்த குறிகள் அடுத்து வந்துட்டு ஸோ அப்போல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போவும் 2வது கொஸ்டின். பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே, இதுதான் கரெக்டு. சரிங்களா? கும்பகோணம்ங்கிறதுக்கு மருவு. அப்போல்லாம் நெல்லை கேட்டிருந்தாங்க, மேலே ஒரு கொஸ்டின். இப்போ 2வது குடந்தை. அடுத்து கும்பகோணம் குடந்தை. இதுவுமே ஜியாலஜி சபார்டினேட் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டது தான். போய் பாருங்கள். நான்லாம் போய் சொல்லலை, உள்ளே தான் இருக்குது. போட்டிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அடுத்து இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. படிப்பு ரிலேட்டடாகவும் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் இயற்கை ரிலேட்டடாகவும் நாங்கள் கேட்போம். அது ரிலேட்டடானது இது வந்து சயின்ஸு. ஸ்மார்ட் போர்ட் அப்படின்னாக்கி திறன் பேசி, அதுக்கு இணையான தமிழ் சொல். ஆனால் போன கொஸ்டினில் கோல்டு பிஸ்கட் அது ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. இது வந்து தமிழ் சொல், மரபு சொல்லுக்கு ரிலேட்டடாக வேறு மொழியில் உள்ள சொல், அதுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா இயற்பியல். இதுவுமே கேட்டிருக்காங்க, கேட்டது தான். உங்களுக்கு இது 100 கொஸ்டின் முடிஞ்சிட்டு இது வந்து பார்த்துக்கோங்க. இது ஜிகே கொஸ்டின். தொழில் பயிற்சி தரம் ஐடிஐயும் கொடுத்துருக்காங்களா? ஐடிஐ ரிலேட்டடாக உள்ளது. 10th 12th வரைக்கும் தான் ஐடி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த லெவலில் உள்ளது தான். ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரி இருக்காது. உங்களுக்கு 100 கொஷினும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2025 உள்ள குரூப் 4க்கான மாடல் கொஷின், இதுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் கேட்ட கொஷின் வந்து யாரும் இது வரைக்கும் எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்திருந்தாலும் இது நான் ஒரு வேலை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும், நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்ததில் நிறைய பேர் நிறையா சொல்கிறீங்க இந்த மாதிரி போடுங்கன்னு. கெட்டதுனால போட்டிருக்கோம். என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க சயின்ஸு, அதுவும் போட்டுருவோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.